ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து நெக் டிசைன் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து அந்த 5 டிசைன் கட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த 6 டிசைன் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மெயினாக பிகைனர்ஸ் வந்து ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா அதை வந்து பாதி சென்ட்ரு கோடு போட்டுட்டு ஒரு சைடில் என்ன வருது, அப்படி டிசைன் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு மார்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து பேப்பர் 2ஆக மடித்து வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். அடுத்து ஷோல்டர் வந்து 3 இன்ச் எடுத்துருக்கோம். ஆம்கோல் 5.5 இன்ச்சு. நெக்கோட ஹைட்டு வந்து இந்த நெக்குக்கு நான் ஒரு 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து கீழே வந்து நான் 2.5 வைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் குறுகலாக வர்ற நெக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அகலமாக ப்ராடாக போடுற நெக் டிசைன்ஸுக்கெல்லாம் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் நம்ம சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது மேலே 2.5 இன்ச்சுங்கும்போது கீழே 2.25 3 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து வேண்டியதில்லை, 2.5 இன்ச்சே மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கரலாம். அடுத்து ஆம்கோலுக்கும் பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ ஆம்கோல் வளைவு அது போட்டுடலாம். அடுத்து இங்கே வந்து இந்த நெக் டிசைனுக்கு வந்து உயரத்தில் வந்து கீழே இருந்து நம்ம அந்த கீழே வி வர்ற அளவுக்கு ஹைட் எப்படின்றத பார்க்குறதுக்கு கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது 8 இன்ச்சு 9 இன்ச்சு அப்படி இறக்க வச்சோம்னா நம்ம 2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இது இப்போ வந்து நம்ம 7.5 இன்ச்சு தான் வச்சுருக்கிறதுனால 1.5 இன்ச் போதும், இல்லைன்னா ரொம்ப மேலே ஏற்றி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கம் மடிச்சிருக்கிற பக்கத்தில் வந்து 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பா வந்து நம்ம ப்ராடாக நம்ம போடும்போது அப்புறம் ரொம்ப ஓப்பனாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி குறுகலான பா தான் நம்ம இப்போ போட போகிறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம அந்த மார்க் பண்ண 1.5 இன்ச் மார்க் பண்ணோமா, 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கு பாக்ஸ் போட்டுட்டு கீழே எவ்வளோ ஹைட் இறக்கம் இருக்குதோ அதுக்கு வந்து நம்ம வி போட்டுட்டோம். சைடில் 1/2 இன்ச் வச்சுருக்கோம். உயரத்தில் கீழே இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணோம். இங்கிட்டு வந்து ஃபுல் சைடு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்த கரெக்டாக கட் பண்ணுங்க. மார்க் பண்ணதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போச்சுன்னா திரும்ப ட்ரை பண்ணுங்கள். பேப்பர்லையே வந்து நீங்கள் வரைஞ்சி உங்களுக்கு என்னென்ன டிசைன் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தோணுதோ அதை வரைஞ்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணி பழகுங்க. பிசுறு தட்டாமல் கட் பண்ணிங்கன்னா தான் துணியில் வெட்டும்போது நீட்டாக அழகாக வரும். கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லி விட்டோம்னா அப்புறம் நமக்கு அதை சரி பண்ணணும்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆயிரும். அப்புறம் ஓப்பன் ரொம்ப ப்ராடாக இருக்க மாதிரி தெரியும். ஓகே, இந்த டிசைன் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து ப்ளவுஸுக்கும் வச்சுக்கரலாம், நம்ம நெக்குக்கும் இது சுடிதார் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது வந்து இந்த கீழே வந்து பூ மாதிரி வர டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கழுத்தோட அகலம் வந்து சேம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, கழுத்தோட இறக்கம் வந்து இதில் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் 5.5 இன்ச்சு பாக்ஸ் போட்டுடலாம். நெக்குக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம அந்த கீழே பூ மாதிரி வர டிசைனுக்கு ஹைட்டு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம்.
மிச்சம் இருக்க மேலேருந்து வர ஹைட்டில் வந்து பாதி வந்து சென்ட்ரு பார்த்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அது உள் வளைவு வந்து அடுத்து அது கீழே மார்க் பண்ணோம் இல்லையா 1/2 இன்ச்சு, அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச் வெளிப்பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உள்ளே இருக்க 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு கொடுத்து அடுத்து வெளியில் இருக்க 1/2 இன்ச்சுக்கு கொண்டு வந்து அப்படியேவும் வளைச்சி நம்ம அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேரில் வர மாதிரி அந்த வளைவை கொண்டு வந்துட்டு கீழே யூ ஷேப்புக்கு நம்ம போட்டுக்கிறலாம். கீழே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம அந்த யூவுக்கு வர்ற கேப் வந்து 1 இன்ச் வச்சோம்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட உங்களுக்கு பார்க்குற டிசைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி பழகிக்கோங்க. கரெக்டாக அந்த பெண்டு எங்கெங்கே வளைவு வருதோ அந்த இடத்த கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, வெளியில் போயிடாமல். பேப்பர் கட் பண்ணுறதுக்கு தனியான வேறு சிசர் வச்சுக்கோங்க, துணி கட் பண்ணுறதுக்கு வேறு சிசர் யூஸ் பண்ணுங்கள். பேப்பர் கட் பண்ணுற சிசரையே வச்சு நம்ம துணி கட் பண்ணோன்னா ஷார்ப்பாக வராது, பிசுறாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்து ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டிசைன் எப்படி இருக்குன்னு. அழகாக பூ மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இது சென்டரில் வந்து வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு நாட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த நெக்குக்கு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ போடுற எல்லா நெக்குமே வந்து நம்ம ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சுடிதாருக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஆம்கோல் ஹைட்டு 5.5 இன்ச்சு, நெக்கு ஹைட்டு 8 இன்ச்சு வச்சுட்டு கீழே வந்து 3 இன்ச்சு கொஞ்சம் இது வந்து நமக்கு கொஞ்சம் ரவுண்டு வந்து வர மாதிரி இருக்கிறதுனால ஒரு கீழே கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஆம்கோல் பாக்ஸும் போட்டுடலாம். ஆம்கோல் வளைவு கொடுத்துக்கலாம். பேக் நெக்குக்கு நம்ம 1.5 இன்ச்சு தான் வச்சு மார்க் பண்ணி போடுவோம் வளைவு. கீழே வரும்போது கொஞ்சம் அந்த இதழுக்கு வர மாதிரி கீழே வளைவாக ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணது மேலேயே கரெக்டாக கட் பண்ணி பழகுங்க. ஆம்கோலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த டிசைன் பார்க்கலாம். இந்த ஸ்டார் வந்து வளைவு வந்து கீழேயும் பெண்டு வர்ற மாதிரி ஸ்டார் நிற்குது. இதுவுமே நம்ம ப்ளவுஸ் சுடிதார் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நான் வந்து போட்டு வச்சிட்டேன். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, நெக்கு ஹைட்டு வந்து 8 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதில் வந்து கீழே இருந்து ஹைட்டில் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து உயரத்தில் மார்க் பண்ணுறது. வெளிப்பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நமக்கு ஸ்டார் வந்து கொஞ்சம் வளைவாக மேலேயும் வளைவு வருது, கீழேயும் வளைவு வர்றதுனால உள் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு வளைவு வர்ற மாதிரி அதை பார்த்துக்கலாம். அந்த வெளி வளைவில் வந்து அடுத்து அதை வெளி பக்கமாக கொண்டு வந்து கீழே நம்மளோட நெக்கு இறக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல வந்து முடிச்சுக்கரலாம். திரும்பவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கரெக்டாக எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஷார்ப்பாக எங்கெங்கே பெண்டு வருதோ அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாருகெல்லாம் வந்து அந்த வளைவுக்கிட்ட கொஞ்சம் வெளியில் வந்துருச்சுன்னா அப்புறமேலு துணியில் கட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஓப்பன் ப்ராடாக தெரிய மாதிரி ஆயிரும். பாருங்கள், அழகான ஸ்டார். இதுவுமே சுடிதாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளவுஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 டிசைன் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 5வது டிசைன் வந்து ரவுண்டில் கீழே வியூ வர்ற மாதிரி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது குறுகலான பாலை வந்து கீழே வியூ வர மாதிரி பார்த்தோம். இது வந்து ரவுண்டில் கீழே வீ நெக் வர மாதிரி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டு நெக்கோட ப்ரெத் வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்கோல் ஹைட் வந்து 5.5 இன்ச்சு, நெக்கோட உயரம் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ரவுண்டு போடுறதுக்கு வந்து கீழே அந்த வீக்கு வந்து ஹைட்டில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 2 இன்ச்சு கிட்ட வெளி பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து அந்த ரவுண்டு வந்து வளைவை அந்த 1/2 இன்ச்சு கிட்ட வர மாதிரி கொண்டுட்டு வந்து சைடில் 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, அதாவது கழுத்து நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா துணி, அந்த இடத்துல 1 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிட்டு கொண்டு வந்து அங்கேருந்து கீழே வீ கொடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷார்ப்பு கிட்ட அழகான அப்படியே பெண்டு வரும்போது அடுத்து ஆம்கோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி டிசைன் எப்படி வந்திருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அது குறுகலான பாவில் கட் பண்ணோம். இப்போ ரவுண்டில் கீழே வீ வர மாதிரி. இதுவுமே நம்ம சுடிதாருக்கும் ப்ளவுஸுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு டிசைனும். இப்போ அடுத்த 6வதாவது மேலேருந்து ஒரு வளைவு கீழே இதழ் மாதிரி வர மாதிரி ஒரு டிசைன். இது வந்து சுடிதாருக்கு ப்ளவுஸ் ரெண்டுக்குமே இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் மார்க் பண்ணி வச்சுட்டேன். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, நெக்கோட இறக்கம் வந்து 8 இன்ச்சும், ஆம்கோல் ஹைட்டு 5.5 இன்ச்சும் வச்சு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ கீழே வந்து அகலம் வந்து மேலே 2.5 வச்சுருக்கேன், கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு கிட்ட அகலம் கொடுத்துருக்கேன். இப்போ ஹைட்டில் வந்து 3 இன்ச்சு கிட்ட 2.5லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். மேலே 2.5 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணியிருக்கு. இப்போ லைட்டாக வெளி வளைவில் வச்சுட்டு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நேராக வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டு கீழே வளைச்சி கீழே ஷார்ப்பாக கொண்டு வந்துடலாம். இதழ் ஷேப்புக்கு
இந்த பக்கத்தில் வந்து ஓப்பனில் வந்து நமக்கு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி கீழே இறக்கம் வந்து 2.5 இன்ச்சு, இதழோட இறக்கம் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. ஓகே, கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக கீழே அந்த இடத்த வளைச்சி கொண்டு வந்து இந்த ஷார்ப்பாக நிப்பாட்டிட்டு அடுத்த வளைவை நம்ம கட் பண்ணணும். பொறுமையாக கட் பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட்டு பழகும் போது கட் பண்ணி அப்புறம் ஈஸியாக வந்துடும். எந்த நெக் டிசைன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம வெளியில் தள்ளி மார்க் பண்ணி வளைவு போடணும், உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு இது பண்ண, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பெண்டு வரணும்னா ஒரு காலிலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் உள்ளுக்குள்ளே வளைவு கொடுங்க. வெளிப்பக்கத்துலேயும் அதே போல் காலிலேருந்து 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் நெக் டிசைன். இதை பாருங்கள், பார்த்தாச்சு. இதுவுமே சுடிதார் நெக்கு 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுற டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். இது 2வது டிசைனு. அடுத்து இது வந்து 3வது டிசைனு. கீழே அடுத்து ஸ்டாரு 4வது டிசைனு. அடுத்து 5வது டிசைன். இது ரவுண்டில் வி வந்தது. அடுத்து இது பூ மாதிரி டிசைன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு மெயினாக ஒரு டிசைனை பார்த்தா எப்படி கட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.